ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான சாக்லேட் மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து முழுக்க தயிர் எக்லெஸ்ஸாக பண்ணுறது. 3/4 கப்பு கெட்டி தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பொடிச்ச சுகர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா உருக்குன பட்டர். நல்ல சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது குக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஃபோமி ஆகும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து மெல்ல ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கம்பைன் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ரொம்ப திக்காக இருக்குது பேட்டர் அப்படின்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ஒரு மஃபின் மோல்டு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மஃபின் லைனர்ஸை வந்து இந்த பேனில் வரிசையாக லைன் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ரெசிபி உங்களுக்கு 7 மஃபின் கிடைக்கும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் எப்போவுமே மஃபின் பேட்டர், கப் கேக் பேட்டரை வந்து ஈவனாக டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவனாக நம்மளோட பேட்டரை வந்து மஃபின் ட்ரேயில் டிவைட் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சு 15 to 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. நல்ல உப்பி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆனவொன்னே பிச்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.